வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சந்தா கையில் ஒரு பேக்கோட சேரன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. சேரன் கிச்சனில் அடுப்பு வேலை பார்த்துட்டு இருந்தவரை பிடிச்சி நிற்க வச்சு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏய், முட்டை தீஞ்சு போயிருண்டா, பொரிக்கணும்டா, சாம்பார் வைக்கணும்டான்னு அவர் புலம்பிட்டு இருக்க கரெக்டா போட்டோகிராஃபர் வராரு. ஹலோ சார் அப்படின்னு கூப்பிட வாங்க வாங்கங்கிறாரு சோழன். நல்லா இருக்கீங்களா, டீ சாப்பிடுறீங்களான்னு சோழன் அவரை வரவேற்கிறாரு. இல்லைங்க சார், இருக்கட்டும் சார், பரவாயில்லைங்க சாருங்கிறாரு அவரு. அண்ணே இங்க பாருங்கண்ணே, வந்துட்டாருல்ல போட்டோகிராஃபர் ரெடி, நீ போய் ரெடி ஆயிட்டு வந்தா போட்டோ ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சோழன் சொல்ல கையில கரண்டியோட நிக்கிற சேரன், டேய் நான் என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு கேக்குறாரு. நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேட்டி சட்டையில போட்டோ எடுத்தா பத்தாதா அப்படின்னு கேட்க, ஐயோ அண்ணே உன்னை வச்சுக்கிட்டு அப்படின்னு டென்ஷன் ஆகி நிக்கிறாரு சோழன். உட்காந்துருந்த பல்லவன், அண்ணே அப்பெல்லாம் டைம் இருக்காதுன்னு, அண்ணே இப்ப அரேஞ்ச் பண்ணதுதான் கரெக்ட், வாண்ணே நாம போய் ரெடி ஆயிட்டு வரலாம் வா அப்படின்னு பல்லவன் வந்து சேரனோட கையை பிடிக்கிறாரு. ஏண்டா அண்ணங்கிட்ட இருக்கதே 4 ட்ரெஸ், அதை போட்டாடா போட்டோ எடுக்க முடியும் அப்படின்னு பாண்டி கேட்க சோழன் சிரிக்கிறாரு. இப்படி கேட்பன்னு எனக்கு தெரியும், 1 மினிட் அப்படின்னு குடுகுடுன்னு ரூம்குள்ள ஓடுறாரு சோழன். போம்மா மின்னல் மாதிரி அவரு போயிட, என்னடா எதுவும் சொல்லாம போறான்னு கேக்குறாரு பாண்டி. எல்லாரும் ஆர்வமா சோழன் போன திசையவே பார்த்துட்டு இருக்காங்க. டன் டடன் டடைங் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் கோட்டை எடுத்துட்டு வந்து நிக்கிறாரு சோழன். ஏய் கோட்டு அப்படின்னு பல்லவன் வந்து அதை தொட்டு பார்க்க, நல்லா இருக்குல்ல அப்படிங்கிறாரு சோழன். அண்ணே சூப்பரா இருக்குன்னு, வாங்கினியா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க, டேய் வாங்கறதா, இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிடா, வாடகைக்கு எடுத்தேன்டா, எப்படி அப்படின்னு சோழன் கேட்க, சூப்பரா இருக்குன்னு அப்படின்னு பல்லவனும் சூப்பரா இருக்குடான்னு பாண்டியன் அதை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணே நான் போட்டு பாக்குறேன் அப்படின்னு பல்லவன் அதை கடகடன் போடுறாரு. சேரன் தம்பி போட்டுட்டு இருக்கதை ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சோழனும் இன்னொரு பக்கம் பாண்டியும் பல்லவனோட கையை மடக்கி விடுறாங்க. சந்தாவும் பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. கோட்டை போட்டுட்டு கையை ரெண்டையும் விரிச்சு, அண்ணே எப்படின்னு இருக்குன்னு பல்லவன் கேக்குறாரு. சூப்பரா இருக்குடா, அழகா இருக்குடா அப்படிங்கிற சேரன் போட்டோகிராஃபர் பக்கம் திரும்பி, அண்ணே சார் என் தம்பி முதல் முறையா கோட் போட்டிருக்கான், போட்டோ எடுங்க சார் அப்படின்னு சொல்ல சந்தாவும் சின்ன சிரிப்போட பார்த்துட்டு நிக்கிறாங்க. அவரும் போட்டோ எடுக்க ஆரம்பிக்க பல்லவனும் அப்படியே ஸ்மைலிங்கா 2 கையையும் விரிச்சுக்கிட்டு இந்த பக்கமா சாஞ்சிக்கிட்டு அந்த பக்கமா லைட்டா சாஞ்சிட்டு அப்படியே ஆக்ஷன் ஹீரோ மாதிரி சட்டக்குன்னு திரும்பிக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு இருக்க சிரிச்சிட்டு இருக்காங்க சந்தா. அப்படியே தலைய கோதுற மாதிரி ஒரு போட்டோ, பின்னாடி ஷர்ட்டை தூக்கி விடுற மாதிரி சோழன் ஒரு போஸ் கொடுக்க அதை பார்த்துட்டு பல்லவனும் அப்படியே இன்னொரு போஸ் கொடுக்குறாரு. சரி எடுத்தாச்சுன்னு போட்டோகிராஃபர் சொல்ல, என்ன எப்படின்னே அப்படின்னு பல்லவன் கேட்டுக்கிட்டே கோட்டை கழட்டுறாரு. எங்க காட்டுங்கன்னு சேரன் கேட்க அவரு கேமராவை கொண்டு வந்து காமிக்கிறாரு. பல்லவனும் வந்து பக்கத்துல பார்க்க, டேய் சூப்பரா இருக்குடா, டேய் அழகா இருக்குடா அப்படின்னு அவரு ரசிச்சு சொல்லிட்டு இருக்க பாண்டி சோழனும் கூட எட்டி பாக்குறாங்க. கலைக்கிட்ட போடா, கலக்கலா இருக்க அப்படின்னு பாண்டியும் காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறாரு. யாரோட ஏற்பாடு, என்னோட ஏற்பாடு இல்ல, எப்படி சாதாரணமா இருக்கும், மாசாதான் இருக்கும்ன்ற மாதிரி சந்தோஷமா பாக்குறாரு சோழன். அண்ணே 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 அவனை வச்சு எடுத்ததெல்லாம் போதும்னே, நீ போய் கோட்டை போட்டுட்டு வானே போனே. பாண்டி இந்தா நீ போய் அண்ணனை ரெடி பண்ணு, சீக்கிரமா போட்டோ ஷூட்டுக்கு தயார் பண்ணுடா அப்படின்னு கையில இருக்க ஹேங்கரை பாண்டி கையில கொடுத்துட்டு, அண்ணே வாங்கண்ணே ஃபாலோ மீன்னு சொல்லிக்கிட்டு சோழன் வெளியே போறாரு. போட்டோகிராஃபர் பின்னாடியே போறாரு. அண்ணே அண்ணே வாண்ணே போலான்னு பாண்டி கூப்பிட, டேய் இருடா நான் போய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிச்சனுக்கு போறாரு சின்சியர் சிகாமணி. சீக்கிரம் வாண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கையில இருக்க கோட்டையும் இன்னொரு கையில இருக்க பேண்ட்டையும் பார்த்துட்டு இருக்காரு பாண்டி. அப்போ நிலா ரூம்குள்ள இருந்து வரவங்க அங்க நிக்கிற சந்தாவை பார்த்துடுறாங்க. சந்தா வாங்க, எப்போ வந்தீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்க அவங்களும் தலையாட்டிட்டு ஆப் கைசேங்கிறாங்க. நானும் நல்லா இருக்கேன்னு நிலா தலையாட்டிட்டு இருக்காங்க. சேரன் கரண்டியை கொண்டே கிச்சன்ல வச்சுட்டு வர, வானே போய் ரெடி ஆகலாம் அப்படின்னு பாண்டி கூப்பிட, சரிடா அப்படின்னு நடக்கிறாரு. போனேன் போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வானே அப்படின்னு பல்லவன் இங்கே நின்றுட்டு இருக்காரு. வெளியே வர்ற சோழன் போட்டோகிராஃபர் கிட்ட அப்படியே வீடு தெரியுற மாதிரி இந்த பேக்ரவுண்டை வச்சு அப்படியே ஒரு போட்டோ, அதுக்கப்புறம் இந்த போர்டு தெரியுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க நிலா அங்க எட்டி பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னு பல்லவன் கிட்ட கேக்குறாங்க. சேரன் அண்ணனுக்கு ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட், நீ அதுக்கு தான் அண்ணன் இடம் பாக்குதுங்கிறாரு பல்லவன். நிலாவுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஓ உங்க அண்ணனுக்கு இந்த அளவுக்கெல்லாம் மூளை வேலை செய்யுமா அப்படின்னு நிலா கேட்க உடனே பல்லவன் ஷாக் ஆகி, உங்க ஐடியான்னு நினைச்சேன், அப்ப இல்லையா அப்படின்னு கேக்குறாரு பல்லவன். இல்லடா நான் கல்யாணத்துக்கு தான் கண்டிப்பா போட்டோகிராஃபர் வேணும்னு சொல்லியிருந்தேன், இதெல்லாம் அவரா தான் யோசிச்சிருக்காரு
அப்படின்னு சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு பல்லவன் கிட்ட சொல்றாங்க நிலா. ஓ, ஒருவேளை உங்க கூட சேர்ந்து அண்ணனுக்கு மூளை டெவலப் ஆயிடுச்சோ அப்படின்னு பல்லவன் கேட்க நிலா உதட்ட பிதிக்கிட்டு இருக்கலாங்கிறாங்க. ஓகே ஓகே அப்படின்னு பல்லவன், நிலா, சந்தா 3 பேரும் சோழனை பார்த்துட்டு இருக்க அவரு போட்டோகிராஃபருக்கு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ பாண்டி அந்த ரூம் கதவை திறக்க சந்தாவும் நிலாவும் அங்க பாக்குறாங்க. வெளியே வர்ற பாண்டி வா அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. ஒருத்தரும் வரல. அட வாண்ணே அப்படின்னு சேரனோட கையை பிடிச்சி இழுக்க, டேய் ஒரு மாதிரியா இருக்குடாங்கிறாரு அவரு. இப்ப கோட்டு உள்ளார ஒயிட் ஷர்ட் பேண்ட்னு வந்துட்டு இருக்காரு. ஒரு மாதிரியா இருக்கா, சூப்பரா இருக்குண்ணே வாண்ணே அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிட்டு வர பாண்டி கொஞ்ச தூரம் வந்து எப்படின்னு கேக்குறாரு. ஹே அப்படின்னு சந்தோஷத்துல கத்துறாரு பல்லவன். சந்தா கிட்ட வழக்கமான உற்சாகம் இல்ல, ஏதோ கடமைக்கேன்னு அவங்க எல்லாம் செய்யற மாதிரி தான் தோணுது. பல்லவன் வேகமா சேரன் கிட்ட போய் அண்ணே சூப்பர்ண்ணே அப்படின்னு ஆச்சரியமா சொல்ல, ஆள் அடையாளமே தெரியலையே, செம்மையா இருக்கீங்கண்ணே அப்படின்னு நிலா சொல்ல, சும்மா சொல்லாதப்பாங்கிறாரு சேரன். சந்தா நீங்க சொல்லுங்க அண்ணே எப்படி இருக்காருன்னு நிலா கேக்குறாங்க. சந்தாவும் சேரனை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பகுத் அச்சேன்றாங்க. சேரனும் அந்த காம்ப்ளிமெண்ட்டை ஏத்துக்கிட்டு சந்தோஷமா சிரிக்கிறாரு. சந்தா மெதுவா சேரனோட கையில இருக்க துணியை ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா அவரோட மொத்த ஸ்லீவ்ல இருக்கையும் அந்த கோட்டோட கிளாத்தை ஃபீல் பண்ணிட்டு அப்படியே தடவி கொடுக்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்க எல்லாரும் சந்தோஷமும் சிரிப்புமா பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அங்க பேசிட்டு இருக்க அண்ணே ரெடியா அண்ணன்னு வெளியே இருந்து குரல் கொடுக்குறாரு சோழன். ரெடிடா அப்படிங்கிற பாண்டி, அண்ணே வாண்ணே போலாம் அப்படிங்கிற ஒரு பல்லவா கூட்டிட்டு வாடான்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. சேரன் தயங்கி நின்றுட்டு இருக்க, அட வாண்ணே அப்படின்னு தோல்ல ஒரு கையும் முதுகுல ஒரு கையுமா வச்சு தள்ளிக்கிட்டு போறாரு பல்லவன். வாங்கன்னு சந்தாவை கூட்டிக்கிட்டு நிலாவும் வெளியே வர்றாங்க. வெளியே வந்த சேரனை பாக்குற சோழன், அண்ணே அட்டாடாடாடாடா அண்ணே சும்மா ஹீரோ மாதிரி இருக்கிறனே, சூப்பர் சூப்பர்ண்ணே அப்படின்னு கொஞ்சமா ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாரு. நடேசன் இதை பார்த்து சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காரு. போட்டோ ஷூட்டுக்கெல்லாம் இதானே போடணும் அப்படின்னு சேரன் கிட்ட சொல்ற சோழன், அண்ணே நீங்க போட்டோ எடுங்கன்னுங்கிறாரு. எல்லாரும் கொஞ்சம் தள்ளி நின்னுக்க சேரன் மட்டும் ஏன்னு லைட்டான சிரிப்போட நிக்கிறாரு. அண்ணே ஒரு போஸ் கொடுன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, புதுசா ஃபீல்டுக்குள்ள வந்த அரசியல்வாதி மாதிரி பட்டக்குன்னு கையெடுத்து கும்பிடுறாரு சேரன். அண்ணே போஸ் கொடுக்குது, ஏன்னே அலப்பற பண்றன்ற மாதிரி பல்லவன் சோழனை பார்க்க, ஏண்ணே அண்ணே என்னண்ணே வேஷ்டி சட்டையா போட்டிருக்க, வணக்கம் வச்சுட்டு நிக்கிறதுக்கு நல்ல ஸ்டைலான போஸ் கொடுன்னு அப்படின்னு சோழன் சொல்ல கையை இறுக்கி கட்டிட்டு உருன்னு பாக்குறாரு சேரன். ஐயோ அப்படின்னு நெத்தியில அடைச்சிக்கிறவரு, அண்ணே இப்படி பாக்கெட்ல கையை விட்டு ஸ்டைலா அப்படின்னு சோழன் செஞ்சு காட்ட அதையும் சேரன் அப்படியே ஃபாலோ பண்றாரு. சூப்பர் சூப்பர் எடுங்க அப்படின்னு சொல்ல போட்டோகிராஃபர் எடுக்கிறாரு. அண்ணே 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 மூஞ்சி சுருக்காதண்ணே சிரிச்ச மாதிரி வைன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் வெயில் அடிக்குதுடாங்கிறாரு அவரு. பரவாயில்லண்ணே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு அப்படிங்கிற சோழன் போட்டோகிராஃபர் கிட்ட திரும்பி நீங்க எடுங்கன்னு சொல்ல, சேரன் இன்னமும் பாக்கெட்ல அந்த கையை வெளியே எடுக்கவே இல்லை. சோழன் சில பல போஸ்களை சொல்லி கொடுக்க, லெஃப்ட் ஹேண்டால ரைட் ஹேண்ட் ஸ்லீவ்ல பட்டன் போடுற மாதிரி ஒரு போட்டோ அப்படின்னு டிசைனா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டுட்டு இப்படி கொஞ்சம் அப்படின்னு சோழன் சொல்ல அதையே ஃபாலோ பண்றாரு சேரன். எல்லாரும் ரசனையோட பார்த்துட்டு இருக்காங்க. சந்தா சங்கோஜமே இல்லாம சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி மொத்தமா சண்டைக்கு போற மாதிரி சட்டையை விரிச்சிட்டு போக கூடாது, இப்படி மைல்டா அப்படின்னு சோழன் செஞ்சு காமிக்க அவரும் ஒரு பக்கம் மட்டும் லைட்டா நகர்த்துறாரு. எப்படி அப்படின்னு சோழன் கேட்க கலக்குதுடாங்கிறாரு பாண்டி. சந்தா பக்கம் திரும்புற சோழன், சந்தா நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணலையான்னு கேக்குறாரு. அவங்க சிரிச்சிட்டு நிக்க, அண்ணனை பாத்தீங்கல்ல அம்மா எப்படி இருக்குன்னு, நீங்க போய் மாத்திக்கிட்டு வாங்க, அப்பவாவது அண்ணன் அளவுக்கு மேட்ச் பண்ண முடியுதான்னு பாக்கலாம் அப்படின்னு சோழன் சந்தா கிட்ட சொல்லிட்டு இருக்க சேரன் ஏக வெக்கத்துல நிக்கிறாரு. அண்ணே அண்ணே அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்க, டேய் சும்மா இருடாங்கிறாரு அவரு. அண்ணே எல்லாத்துக்கும் வெக்கம்தான் அப்படின்னு சேரனை சோழன் கலாய்ச்சிட்டு இருக்க, சந்தா நீங்க போங்க உள்ள போய் மாத்திக்கோங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. சந்தா கையில கொண்டு வந்த பையோட வீட்டுக்குள்ள போறாங்க. ஒரே வர்ண வேடிக்கையால இருக்கு அப்படின்னு ஜாலியா பாத்துட்டு இருக்காரு நடேசன். உடனே பாண்டி கிட்ட திரும்புறவரு, டேய் 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 சந்தா வரதுக்குள்ள நாமெல்லாம் போட்டோ எடுத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சோழன் கூப்பிட, சேரனோட லெஃப்ட்ல பாண்டி நிக்க, ரைட்ல சோழன், அடுத்து பல்லவன் நிக்கிறாங்க. சேரன் தலை நட்டுட்டு நிக்க, அண்ணே போஸுங்கிறாரு பல்லவன். இந்த போஸ்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, சேரன் நிக்க 3 பேரும் இவர் தாங்க அந்த ஹீரோ அப்படிங்கிற மாதிரி கையை காட்டிட்டு நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அடுத்து 4 பேரும் ஒருத்தர் தோல் மேல ஒருத்தர் கையை போட்டுட்டு நிக்கிற போட்டோ. அடுத்து 4 பேரும் கையை கட்டிட்டு ஒன் சைடா நிக்கிற போட்டோ. அடுத்து சேரனை முடிஞ்ச அளவுக்கு கட்டி பிடிச்சி கசக்கிற போட்டோ அப்படின்னு போட்டோவை எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து சேரனை கயிறா மாத்திடுறாங்க. ஒரு பக்கம் பாண்டி இழுக்க,
இன்னொரு பக்கம் சோழனும் பல்லவனும் இழுக்க ஐயோ என்னை விட்டுருங்கடா அப்படின்னு அலற மாதிரி ஒரு போஸ் கொடுத்துட்டு இருக்காரு சேரன். நிலாவும் நடேசனும் ரசனையோட பார்த்து சிரிச்சிட்டு இருக்க சோழன் நிலாவை பார்த்து நிலா நீயும் வான்னு கூப்பிடுறாரு. ஐய நான் எதுக்குங்கிறாங்க நிலா. வாப்பாங்கிறாரு சேரன். அண்ணி வாங்கனே அப்படின்னு பல்லவன் கூப்பிட வாங்கன்றாரு பாண்டியும். ஏமா போட்டோ தானே நில்லுமா வாமா அப்படின்னு நடேசனும் சொல்ல எல்லாரும் வாங்க வாங்கன்னு கூப்பிட நிலாவும் போய் நிக்கிறாங்க. சோழனுக்கு அடுத்து நிலா நிக்க போட்டோ எடுக்கிறாங்க. அடுத்து நீங்கள் நான் நிக்கிற மாதிரி எடுத்துக்கலாங்கன்னு கேட்க நிலா சரின்னு சொல்ல 2 பேரும் பக்கம் பக்கமா நின்று போட்டோ எடுத்துக்கிறாங்க. அடுத்தும் நிறைய போட்டோ எடுக்க அண்ணே காட்டுங்கன்னு சோழன் அவுட் புட் பார்க்க போயிடுறாரு. அண்ணே அடுத்து பட்டன் கழட்டி அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க அண்ணே சந்தா வந்தாச்சுன்னு அப்படின்னு சோழன் அனௌன்ஸ் பண்றாரு. சந்தா ஒரு ஆஃப் ஒயிட் சாரியும் பேஸ்டல் கிரீன் பிளவுஸுமா அப்படியே தலையில லைட்டான முக்காடோட வெளியே வர்றாங்க. அப்படியே நம்ம ஹீரோ சேரன் லைட்டா திரும்பி பார்க்க ஒரு நந்தவனத்துக்குள்ள இருந்து வெளியே வர்ற மான் மாதிரி வந்துகிட்டு இருக்காங்க சந்தா. உடனே இவர் மைண்டுக்குள்ள பூக்களே பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்துவிட்டாள், அவள் வந்துவிட்டாள் அப்படின்ற பாட்டு அவரோட கண்கள்லயே ஓடிக்கிட்டு இருக்க சந்தா அப்படியே மிதந்து வர்ற மாதிரி வர்றாங்க. சேரன் அவங்க தலையில இருந்து கால் வரையிலும் அப்படியே ஸ்லோவா பாக்குறாரு. சேரன் வச்சக்கண்ணு வாங்காம பிரமிப்பா பார்த்துட்டு இருக்க சந்தாவும் சின்ன சிரிப்போட வந்தவங்க அவரோட கண்களையே பார்த்துட்டு இருக்காங்க. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள்னு பாடல் வரிகள் ஓடிட்டு இருக்க இவர் கண்களாலேயே அபிநயம் பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த தலையை குனிஞ்சி லைட்டா நிமிர அட ஐ என்றால் அது அழகு என்றால் அந்த ஐகளுக்கு ஐ அவள் தானா? ஹே ஐ என்றால் அது கடவுள் என்றால் அந்த கடவுளின் துகள் அவள் தானா? ஐயோ என திகைக்கும், ஐயென வியக்கும், ஐகளுக்கெல்லாம் விடுமுறையை அவள் தந்து விட்டாள், அவள் வந்து விட்டாள் அப்படின்னு பாட்டு சந்தாவையும் சேரனையும் சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்க 2 பேரும் ரொம்ப அழகா ரெடி ஆகி நிக்கிறத ரொம்ப ரசனையோடையும் சந்தோஷத்தோடையும் பார்த்துட்டு இருக்க நடேசன் ரொம்பவே மன நிறைவும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. பொண்ணு மாப்பிள்ள ரெடி அண்ணே, இனிமே போகஸ் எல்லாம் பொண்ணு மாப்பிள்ள மேல்தான் இருக்கணும், எடுங்க அண்ணே அப்படின்னு போட்டோகிராஃபருக்கு ஆர்டர் போடுறவரு. அண்ணே போஸ் கொடுண்ணே அப்படின்னு சேரன் கிட்ட சொல்றாரு. அவரும் ஒரு பாக்கெட்ல கைய விட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறாரு. சந்தாவும் ஈன்னு லைட்டா சிரிக்க முயற்சி பண்ணிட்டு நிக்க அண்ணே ஏன்னே பக்கம் பக்கத்துல நிக்கிற, தள்ளி நின்னுக்கலாம்ல அப்படின்னு சோழன் சர்க்காஸ்டிக்கா சொல்ல ஏற்கனவே அரடி கேப்ல நின்னுட்டு இருந்த சேரன் ஓ இன்னும் தள்ளி நிக்கணுமா, சரி சரி அப்படின்னு பக்கவாட்டத்துல 2 அடி கேப் போட்டு நிக்கிறாரு. பார்த்துட்டு இருக்க நடேசன் நொந்து நூடுல்ஸ் ஆகி டேய் ஆளப்பாரு அப்படின்னு சலிச்சுக்கிறாரு. ஊஃப் அண்ணனுக்கு கிளாஸ் எடுக்க இன்னும் 1/2 நூற்றாண்டு ஆகும் போல இருக்கே அப்படின்னு பல்லவனும் சலிப்பா பார்க்க அண்ணே அப்படியே மண்டையில கொட்டுனா பக்கத்துல நில்லுனே, வா பக்கத்துல வா, இன்னும் கொஞ்சம் அப்படின்னு சோழன் சொல்ல சென்டிமீட்டரா நகர்ந்து வந்து ஒரு வழியா சந்தா பக்கத்துல நின்னுடுறாரு. அப்படியே மெதுவா சந்தாவோட மேல எங்கேயும் மோதிரல அப்படின்னு ரொம்ப கவனமா பாத்துக்கிறாரு. சரி சரி இதுக்காவது வந்து நின்னியே பரவாயில்ல போ அப்படின்னு பாக்குற சோழன் எடுங்கன்றாரு. அப்படி சில போஸ்ங்க. அப்புறம் சேரன் வெக்கப்பட்டு கொஞ்சம் பாத்துட்டு இருக்க சந்தா அவரையே சைட் அடிச்சிட்டு இருக்க அதுல கொஞ்சம் போட்டோஸ் அப்படின்னு போட்டோஸை எடுத்து தள்ளிட்டு இருக்காரு போட்டோகிராஃபர். எல்லாரும் ரசனையோட பார்த்துட்டு இருக்க அண்ணே தோல்ல கை போடுனே அப்படின்னு சோழன் சொல்ல கீழே தொங்கிட்டு இருந்த ரைட் ஹேண்ட் எடுத்து கோட்டை நழுவிட போகுதுங்கிற மாதிரி டக்குன்னு லெஃப்ட் ஷோல்டர்ல வைக்கிறாரு சேரன். மூஞ்சில பட்டுன்னு அடிச்சுக்கிறாரு பாண்டி. சோழனும் நொந்து நூடுல்ஸ் ஆகி நெத்தில கைய வச்சுக்க அண்ணே என்னென்ன இது அப்படின்னு பல்லவனும் கேக்குறாரு. சந்தா தவிப்பா பார்த்துட்டு இருக்க ஓ தோல்ல இல்லனே சந்தா தோல்ல அப்படின்னு சோழன் சொல்ல ஏகத்துக்கு தயங்குறாரு அவரு. இங்க பாருனே இதோ இப்படின்னு அப்படின்னு பட்டுன்னு பக்கத்துல இருந்த நிலாவை அவரு தோளோட அணைச்சிக்க நிலா டக்குன்னு திகச்சு போய் அவரையே பாக்குறாங்க. அட என்னடா கிடைச்ச கேப்ல கிணறே வெட்டுற அப்படிங்கிற மாதிரி பாண்டி திகச்சு போய் பார்க்க ஓகே புள்ளையாண்டாம் பொழைச்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி நடேசன் பாக்குறாரு. நீ கெத்து காட்டுறனே அப்படின்னு பல்லவன் பார்த்துட்டு இருக்காரு. சேரன் அதை நின்னு ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாம் கொஞ்சம் அன்னீசியா தோலை அசைக்கிறாங்க. அப்படியா சரி சரி அப்படின்றவர் ரொம்ப தயங்கிக்கிட்டே சந்தாவை பார்க்க அவங்க ஓகேன்னு தலையாட்ட கைய மெல்ல ஆம மாதிரி நகர்ந்து சந்தாவோட ரைட் ஷோல்டருக்கு வருது. அவரு பட்டம் படாம போஸ் கொடுத்துட்டு இருக்க இன்னமும் சோழன் நிலாவோட தோல்ல கைய வச்ச மாதிரியே நின்னுட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. நிலா முறைக்க இந்த பக்கம் பாக்குறவரு இல்ல அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அதான்ட்டு மெதுவா கைய எடுத்துக்கிறாரு. அண்ணே இப்ப இடுப்புல கைய வையன அப்படின்னு சோழன் சொல்ல வேகமா தலையாட்டிட்டு நம்ம பாலையா மாதிரி டப்புன்னு இடுப்புல கோட்டை விலக்கி விட்டுட்டு கைய வச்சுட்டு பாக்குறாரு சேரன். இந்த விஷயமெல்லாம் இன்னைக்கு முடியவே முடியாது. ப்ரீ வெட்டிங் ஷூட்டு போஸ்ட் வெட்டிங் ஷூட்டாக தான் மாறப்போகுதுன்னு
அப்படின்ற மாதிரி பாண்டி நொந்து போய் பார்த்துட்டு இருக்க. என்ன பிரெக்னெண்டா இருக்கியா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நான் இப்படி பண்ணலடா அப்படின்னு வயிற்ற நிமித்தி கோட்டை பின்னுக்கு தள்ளி காமிச்சிட்டு மறுபடியும் கையை முன்னாடி கொண்டு வந்து வச்சு கரெக்டா தானே பண்றேன் அப்படின்னு சேரன் கேட்கிறாரு. அண்ணே உனக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறதுக்குள்ள எனக்கெல்லாம் வயசே ஆயிடும் போல இருக்குன்னு பாக்குற சோழன், அண்ணே அவங்க இடுப்புல கை வைனா ஓ இடுப்புல கைய வச்சிட்டு இருக்கிற, உன்னை வச்சு என்ன பண்றது நான் ஓப்பனாவே கேட்டுடுறாரு சோழன். ஐயோ அப்படின்னு ஒரு கோட்டை இழுத்து மூடிக்கிட்டு இருக்க, நாளைக்கு கல்யாணத்தை வச்சுட்டு மற்ற விஷயத்த கூட சொல்லி கொடுக்கணுமா உனக்கு அப்படின்னு சோழன் கேட்க, அதெல்லாம் எப்படிரா அப்படிங்கிறாரு சேரன். அண்ணே கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுன, பாரு இப்படி வச்சுக்கோ அப்படின்னு டக்குன்னு சோழன் நிலாவோட இடுப்புல கைய வச்சுக்கிறாரு. இடுப்புல கைய வச்சு அவர் அணைச்சிட்டு இருக்க நிலா அதிர்ந்து போய் அவரை பார்க்க, ஏன்றா டேய் இந்த சாக்கில் எல்லாத்தையும் பண்ணிக்கலான்னு தான் நீ ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் அரேஞ்ச் பண்ணியான்ற மாதிரி பாண்டி அதிர்ச்சியோட பார்க்குறாரு. அண்ணன் மாஸ் தான் கிடைக்கிற கேப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி பல்லவனை ஆன்னு பார்க்க, ஓகே அவன் வாழ்க்கையை அவன் தாராளமாக பார்த்துக்குவான்ற மாதிரி நடேசன் பார்க்குறாரு. ஏங்க அப்படின்னு நிலா கூப்பிட, ஏங்க நான் சொல்லிதாங்க காமிக்கிறேன், நீங்களே பார்க்குறீங்கல்ல அண்ணன் இடுப்பில் எப்படி கை வச்சுட்டு போஸ் கொடுக்குதுன்னு, நம்ம செஞ்சு காட்டினா தானே அண்ணனுக்கு புரியும், ப்ளீஸ் கொஞ்சமாக கோஆப்ரேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படிங்கிற சோழன் நல்லா நிலாவோட இடுப்புல இறுக்கமா கைய வச்சு இழுத்துக்கிறாரு. அண்ணே பாருண்ணே இப்படிதானே அப்படின்னு சொல்ல சேரன் ஏகத்துக்கு வழிஞ்சுக்கிட்டு அப்படியே கையை எடுக்கிறாரு. இதே சாக்குல நிலா கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாதான் உண்டு, இல்லைன்னா ஒத்துக்க மாட்டா அப்படின்னு நினைக்கிற சோழன், அப்படியே திரும்பி எங்களை ஒரு போட்டோ எடுத்துருங்கண்ணே அப்படின்னு சொல்ல நிலா மறுபடியும் தகச்சு போய் என்ன சோழன்ங்கிறாங்க, அங்க பாருங்க அப்படியே பாருங்க, அங்க பாருங்க கேமரா பாருங்க சிரிங்க அப்படின்னு சொல்ல நிலாவும் சின்ன பிள்ளை மாதிரி கேமராவை பார்க்க அவர் சொன்ன மாதிரியே சிரிக்க போட்டோகிராஃபர் பட்டுன்னு 5-6 ஸ்டில் அடிச்சு தள்ளிடுறாரு. ஓகே இவன் பேரை சொல்லி அவன் ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் இல்ல போஸ்ட் வெட்டிங் போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு நடேசன் பார்த்துட்டு இருக்காரு. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லடா, நீ கலக்குடா அப்படிங்கிற மாதிரி பாண்டி பார்த்துட்டு இருக்க. அண்ணே பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குன்னு விட்டா இன்னைக்குள்ளேயே அண்ணிய கரெக்ட் பண்ணிடுவ போல இருக்கே அப்படின்னு பல்லவனை சிரிப்போட பாக்குறாரு. சந்தாவன் வெக்க சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க பல்லவனையும் பாண்டியையும் பார்த்து, ஏண்டா என்னடா சிரிப்பு, வேணும்னா நீங்க தான் அண்ணனுக்கு சொல்லி கொடுங்களேங்கிறாரு சோழன். அண்ணே அவன் சொன்ன மாதிரி இடுப்புல கை வச்சு போட்டோவுக்கு போஸ் கொடுன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல ஏகத்துக்கு தயங்கிட்டு இருக்காரு சேரன். அண்ணே என்னன்னே பார்த்துட்டு இருக்கிற பண்ணுனே அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, இன்னமும் கை இங்கே தான் இருக்குன்ற மாதிரி நிலா பார்க்க மெதுவா எடுத்துக்கிறாரு. சந்தா திரும்பி பார்க்க அவரு சந்தா கிட்ட ஓகேவான பர்மிஷன் கண்ணிலேயே கேட்க, அண்ணே என்னன்னே பண்ற அப்படின்னு சோழன் கேட்க, அண்ணே பெர்மிஷன் கேட்கிறாருடா வெயிட் பண்ணுங்கிறாரு பாண்டி. ஐயோ பர்மிஷனா அப்படின்னு சோழன் அழுத்துக்க நிலா வெக்கத்தோட சிரிச்சிட்டு நிக்கிறாங்க. சந்தாவும் ஓகேன்னு சொல்லிட இடம் பார்த்தாம அட்ஜஸ்ட் பண்ணி நில்லுன்னு சொன்ன மாதிரி மெதுவா பக்கத்துல வந்து அவங்களோட தோலை விட்டு கொஞ்சம் முழங்கை கிட்ட கைய வைக்கிறாரு சேரன். எதுக்குன்னு இங்க அங்கன்னு வச்சிட்டு இருக்க, இடுப்புல வைன அப்படின்னு சோழன் அழுத்துக்க, டேங்கிறாரு சேரன். அண்ணே கையை வைன அப்படின்னு சோழன் சொல்ல சேரன் மெதுவா கையை இறக்கி சந்தாவோட இடுப்புல கொண்டு போய் வைக்கிறாரு. சந்தாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமும் கூச்சமுமா இருக்க அவங்க மெதுவா நிமிந்து சேரனை பார்க்க அவர் ரொம்பவே தயக்கத்தோட சிரிச்சிட்டு நிக்கிறாரு. வச்சுட்டேன்டா இப்ப என்ன பண்ணணும்னு கேட்க, இப்ப அப்படியே 2 பேரும் சிரிச்ச மாதிரி போஸ் கொடுங்க அப்படின்னு சோழன் சொல்ல 2 பேரும் சிரிச்ச மாதிரி போஸ் கொடுக்குறாங்க. அண்ணே சந்தா கொஞ்சம் இப்படி நில்லுங்க அப்படின்னு அவர் கையை கொஞ்சம் நெருக்கி கொண்டு வர சந்தா சேரனோட கண்ணை பார்க்க சேரன் சந்தாவோட முகத்தை பார்க்க சோழனுக்கு அது சாட்டிஸ்ஃபைடா இல்ல போல இருக்கு. இருங்க நானே சொல்லித்தரேன், இங்க பாருங்க அப்படின்னு நிலாவோட இடுப்புல கைய வைக்க வர நிலா பட்டுன்னு கொஞ்சம் நகர்ந்துக்கிறாங்க. இல்லங்க சொல்லி தர்றேங்க அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படியே சொல்லுங்கன்றாங்க நிலா. சாரி நீ பண்ணிருவல்லண்ணே அப்படின்னு சோழன் கேட்கடே, நான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு இடுப்புல இருக்க கைய பாக்குறாரு சேரன். சந்தா போஸ் கொடுங்க, அப்படிதான் அப்படியேதான் அப்படின்னு சொல்ல சந்தா அவங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து சேரனோட இதயம் இருக்க இடத்துல வைக்கிறாங்க. அப்படிதான் அதேதான் அப்படின்னு சோழன் சொல்ல 2 பேரும் கேமராவை பாக்குறாங்க. சூப்பர்னே அப்படின்னு சோழன் சொல்ல, செம்ம இல்ல செம்ம ரொமான்டிக்கா இருக்கு அப்படின்னு பல்லவன் பாண்டிய பார்த்து சிரிக்க, கலக்குறாங்கடா அப்படின்ற மாதிரி பாண்டியன் சந்தோஷமா பாக்குறாரு. நிலா ஜாலியா சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆரம்ப கூச்சம்லாம் போய் அவங்க 2 பேருமே போஸ் கொடுக்க போட்டோவை எடுத்து தள்ளிட்டு இருக்காரு. அண்ணே அப்புறம் எல்லாம் ரெடி தானே அப்படின்னு சோழன் கேட்க அங்க இருந்து சேரனும் சந்தாவும் உள்ளார போயிருக்காங்க. நிலா அவங்க வர்றதுக்குள்ள நாம போட்டோ எடுத்துக்கலாமான்னு சோழன் கேக்குறாரு. என்ன சோழன் நிலா கேட்க, சும்மா போட்டோ தானேங்கிறாரு அவரு. நிலாவும் ஒத்துக்கிட்டு வண்டி பக்கத்துல போய் நிக்க இவரும் போய் ஸ்டைலா நின்னு போஸ் கொடுக்குறாரு. சூப்பரா இருக்குல்லடா அப்படின்னு பாண்டியன் பல்லவனும் ரசிச்சு பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க.
அடுத்து சோழன் ஸ்டாண்ட் போட்டிருக்க வண்டியில ஏறி உட்கார நிலா கீழே நின்று அவரோட தோல்ல கைய வைக்கிறாங்க. சோழனும் கைய லைட்டா மடக்க இவங்களும் ரொம்பவே சோழன் மேல லீன் ஆகி தோல்ல கைய வச்சு போஸ் கொடுக்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு பாண்டியன் பல்லவனும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து வண்டியில நிலா உட்கார்ந்துருக்க இவரு முன்பக்கமா வந்து உட்கார்ந்துருக்க அதுல 4 போட்டோ. அப்புறம் 2 பேருமே வண்டி முன்னாடி சாஞ்ச மாதிரி நிக்க அதுல 4 போட்டோ. மின்னலே மின்னலேன்ற பாட்டு போயிட்டு இருக்கு பின்னாடி. அவங்க போட்டோ எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் பல்லவனும் பாண்டியன் கூட அவங்க கூட போய் நின்று அந்த வண்டி முன்னாடி நின்று போஸ் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட போஸ்ல போட்டோ எடுத்து தள்ளிட்டு இருக்காங்க. அடுத்து சோழன் அவரோட கோட்டு பேண்ட் எல்லாம் கழட்டி வச்சுட்டு ஒரு மெரூன் ஷர்ட்டும் வேஷ்டியுமா வர்றாரு. சந்தா அவரு கூடயே ஒரு பிங்க்கும் ஆரஞ்சும் கலந்த கலர்ல சவுத் இந்தியன் ஸ்டைல்ல சாரியும் ஃபாண்டா கலர் பிளவுஸுமா வர்றாங்க. தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சிருக்காங்க. காதல ஜிமிக்கி 2 பேருமே ரசனையோட ஒருத்தர் பார்த்துக்கிட்டே மெல்ல படி இறங்கி வர்றாங்க. இவங்க 2 பேரும் வர்றதை பார்த்துட்டு மத்த எல்லாரும் வண்டியை விட்டு இறங்கி இந்த பக்கம் வர வெளியே வந்தவங்க கும்பிடுற போஸ். அடுத்து சந்தா சேரனோட கைக்குள்ள கையை விட்டு கோத்துக்கிற மாதிரி. அடுத்து வண்டி கிட்ட முன்ன நிலாவும் சோழனும் எடுத்த மாதிரி நிறைய ஸ்டில்ஸ் அப்படின்னு டிசைனா போட்டோ எடுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வானதி அங்க வேக வேகமா வந்துட்டு இருக்க. ஐயோ இவ இந்த நேரத்துல வர்றாளே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பாண்டியன் பதட்டமா பார்த்துட்டு இருக்க. என்ன நடக்குது இங்கன்னு கேக்குறாங்க வானதி. ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் அப்படின்னு பல்லவன் சொல்ல, சூப்பர் சந்தா சாரி சூப்பரா இருக்கே அப்படின்னு வானதி சொல்ல, தேங்க்யூங்கிறாங்க சந்தா. தடவையா உங்களை எங்க ஊர் புடவை கட்டி பாக்குறேன், அழகா இருக்கீங்க பகுத் அச்சாங்கிறாங்க வானதி. சந்தா சிரிச்சிட்டு நிக்க, வா வானதிங்கிறாரு பாண்டி. பாண்டி நாமளும் போட்டோ எடுத்துக்கலாமா, வா பாண்டி அப்படின்னு வானதி அவரோட கையை பிடிச்சி கூப்பிட, சரி வா அப்படின்னு அவரும் நடக்க சேரன் கிட்ட வந்து நாங்க 2 பேரும் ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு வானதி கேக்குறாங்க. வாப்பா எடுத்துக்கோப்பா அப்படின்னு அவரு வண்டியை விட்டு நகர சந்தாவும் நகர்ந்து போறாங்க. பாண்டி ரொம்ப இயல்பா வானதியோட தோல்ல கை போடுறாரு. வானதியும் பாண்டியோட கைக்குள்ள கையை விட்டு கோத்துக்கிறாங்க. இப்ப மொத்த போட்டோ ஷூட்டுமே வண்டியை சுத்தி நடந்துட்டு இருக்க. பாத்திருக்க நடேசனும் எழுந்து வர்றாரு. போட்டோகிராஃபர் கிட்ட வர்றவரு அவர் தோலை தட்டி, நான் நிக்கிறேன் நீ போட்டோ எடு அப்படின்னு சொல்லிட்டு போக, இவருக்கு போட்டோ வேணுமாமா, ரொம்ப அவசியங்கிற மாதிரி பல்லவன் பார்த்துட்டு இருக்காரு. பாண்டியன் வானதி நிக்கிற இடத்துக்கு வர்றவரு, ஏண்டா நீங்க மட்டும் போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க, நான் எடுக்க வேண்டாமாடா, நவுரு அப்படிங்கிறவரு துண்டை கையில எடுத்துட்டு இருக்க. வா முதல்ல இவர் பண்ற காமெடியை பார்ப்போம் அப்படின்னு வானதியை கூட்டிட்டு வர வானதியோட முகம் அப்படியே சுண்டி போயிடுது. நாம அப்புறமா எடுக்கலாம், கோச்சுக்கல அப்படின்னு கேட்டுக்கிறாரு. வானதி கோச்சுக்கிட்டு இல்லன்றாங்க. துண்டை 2 கையிலையும் பின்பக்கமா பிடிச்சுக்கிட்டு ஓகே இப்போ ஓகே அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க. எடுங்கன்னுங்கிறாரு சோழன். அடுத்து கை 2லையும் வச்சுக்கிட்டு மல்ல மருதமல்லன்னு மும்தாஜ் ஆடின மாதிரி பிடிச்சிட்டு ஒரு போஸ் கொடுக்குறாரு. அடுத்து தலையில கட்டி ஒரு போஸ். அடுத்து வண்டி மேல ஏறி உட்காந்து ஒன் சைடா ஒரு போஸ். அடுத்து ஒன் சைடாவே வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு போஸ் அப்படின்னு வளைச்சு போஸ் கொடுக்குறாரு. போட்டோகிராஃபரும் இப்படி நெளிஞ்சு அப்படி நெளிஞ்சு உட்காந்து எந்திரிச்சு போட்டோவை எடுத்து தள்ளிட்டு இருக்காரு. அட வாங்கப்பா எல்லாரும் போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு நடேசன் கூப்பிட எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு மெதுவா போறாங்க. இப்போ உங்க லொகேஷன் அந்த வண்டி தான். எல்லாரும் ஒரே லைனா நிக்க போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறாரு. சார் ஒரு நிமிஷம் வாங்கலேன்னு சோழனை கூப்பிட, என்னங்கன்ட்டு வர்றாரு சோழன். சார் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு கூட்டிட்டு வந்துட்டு எல்லாரையும் எடுக்க சொல்றீங்களே, இதுவே ஒரு ஆல்பம் வந்துருங்க சார் அப்படின்னு போட்டோகிராஃபர் சொல்ல, வரட்டும்னே உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் சேர்த்து கொடுத்துட்றேன் ஓகேவான்னு கேட்குறாரு சோழன். அது 2000 கொடுங்கண்ணே அப்படின்னு போட்டோகிராஃபர் கேட்க, 2000 ரூபாய் என்ன மண்டேஸ்வரிறாரு சோழன். எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு, சரிண்ணே நீங்க எடுங்க நான் கொடுத்துட்றேன்னு சொல்ல, சரின்றாரு அவரும். அடுத்து சோழனும் வந்து அந்த குரூப்போட நிக்க ரெடி அப்படின்னு போட்டோவை எடுக்கிறாரு. அவரு போட்டோவா எடுத்து தள்ளிட்டு இருக்க. நைட்டே ஆயிடுது. ஹால்ல ஒரு சேர்ல சேரனை உட்கார வச்சுட்டு துண்டை சலூன்ல போத்துற மாதிரி போத்திட்டு இருக்காரு பல்லவன். டேய் நேத்து தாண்டா முடி வெட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே செம்மையா காமெடி பண்ற நீ, துண்டு போட்டது ஃபேஷியலுக்கு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி டியூப் எடுக்கிறாரு. டேய் என்னென்னமா வச்சிருக்கிற அப்படின்னு சேரன் கேட்க, அதை ஒரு காட்டன் வைப்ல ஏத்திக்கிட்டு இதுதானே ஸ்டார்டிங் அப்படின்னு சொல்லி கிளென்சிங் ஆரம்பிக்கிறாரு பல்லவன். பாண்டியும் கண்ணை இமைக்காம பார்த்துட்டு இருக்காரு. கிளென்சிங் முடிச்சுட்டு அடுத்து கிரீமை போட்டு மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. டேய் என்னடா இது முகமெல்லாம் எரியுதுங்கிறாரு சேரன். அண்ணே ஸ்க்ரப் பண்ணும்போது அப்படித்தானே இருக்கும், இன்னும் கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் அப்படின்னு பல்லவன் சொல்ல, டேய் இதெல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்னு கேக்குறாரு பாண்டி. அதான் பாக்குறவங்க எல்லாம் கெட் ரெடி வித் மீன்னு வீடியோ போடுறாங்களே, அதை பார்த்து அப்படியே கத்துக்கிறது தாங்கிறாரு பல்லவன். சரிடா உன் கைவண்ணத்தை அண்ணனோட முகத்துல காட்டுடான ஒரு புன்னகையோட தலையசைக்க ஸ்க்ரப்பிங்க முடிச்சுட்டு அடுத்து ஒரு காட்டன் எடுத்து வைப் பண்ணிட்டு இருக்காரு பல்லவன். அவரு தொடச்சு முடிக்க பாண்டி ஆர்வமா பாத்துட்டு இருக்காரு. அவ்வளவுதானடா போலாமா
அப்படின்னு சேரன் எழுந்திருக்க, அண்ணன் உட்கார்னே, அவ்வளோ அவசரமா போய் என்ன பண்ண போற? கொஞ்ச நேரம் இரு, இனிமே தான் ஃபேஸ் பேக் போடணும், போட்ட அடுத்த 20 நிமிஷம் நகரவே முடியாது அப்படின்னு பல்லவன் சொல்லிக்கிட்டே துண்டை கரெக்ட் பண்ணிட்டு இருக்க. 20 நிமிஷமா அப்படின்னு கொஞ்சம் திகைப்போட கேக்குறாரு சேரன். கண்ணை முடிக்க என்ன சொல்ல, வேற வழி இல்லாம சேரன் கண்ணை மூடுறாரு. நல்லா கண்ணை மூடுனே அப்படின்னு சொல்ல அவரு கண்ணை சுருக்கி மூடிக்கிறாரு. லைட்டா அப்படியே சாஞ்சிக்கண்ணே அப்படின்னு சொல்ல அவரும் லைட்டா தலைய சாய்க்க முல்தானி மெட்டியை தடவிட்டு இருக்காரு பல்லவன். கொஞ்சம் மூக்குல இருந்து வெளிய டேய் அப்படிங்கிறாரு சேரன். சாரிண்ணே அப்படின்னு பிரஷை வச்சு மொத்த முகத்தையும் மொழிவிட்டு இருக்காரு பல்லவன். போதும்டா டேய் அப்படின்னு சேரன் சொல்ல ஓகே அவ்வளவுதாங்கிறாரு பல்லவன். கண்ணை திறக்க கூடாதுன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல சரிடாங்கிறாரு அவரு. கையில 2 வெள்ளரி ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே லைட்டா சாய் அப்படின்னு சொல்ல அவரும் தலையை லைட்டா பின்னுக்கு இழுக்க ஸ்லைஸ் பண்ண வெள்ளரி ரவுண்ட்ஸ் அவர் கண்ணில் வைக்கிறாரு. நல்லா சாச்சிக்கண்ணே அப்படிங்கிறவர் வச்சு விட்டுட்டு அசையாதண்ணேன்னு சொல்ல சரின்றாரு அவரு. அப்புறம் பல்லவன் ஒரு பிளாஸ்டிக் விசிறி எடுத்து விசிறிக்கிட்டு இருக்காரு. இதை பாக்குற பாண்டிக்கு குறும்பா ஒரு எண்ணம் வருது. டேய் பல்லவா, அண்ணனை ஒரு போட்டோ எடுத்து சந்தாவுக்கு அனுப்பலாமா அப்படின்னு கேட்க பல்லவன் ஆன்னு சொல்ல சேரன் பதறி அடிச்சுட்டு லைட்டா நிமிந்து டேய் போட்டோலாம் எடுக்காதீங்கடா டேய்னு சொல்லிக்கிட்டே கண்ணில் இருந்து வெள்ளரிக்காய் எடுக்க போறாரு. சரி நான் எடுக்கல அப்படின்னு பல்லவன் மறுபடியும் அதை வச்சு விட சும்மா சொன்னேனே அதெல்லாம் எடுக்கலண்ணே அப்படின்னு பாண்டி சொல்ல அவர் கொஞ்சம் அமைதியா உட்கார்றாரு. டேய் நீ கொஞ்சம் நகர்ந்துக்கடா அப்படின்னு ஜாட காட்டுற பாண்டி போன் எடுக்கிறாரு. கேமராவை ஆன் பண்ணி அவர் போட்டோ எடுக்க அதுல கிளிக் சவுண்ட் வர டேய் அப்படின்னு மறுபடியும் கண்ணில் இருக்க வெள்ளரிக்காய் எடுத்துட்டு லைட்டா கண்ணை திறக்கிறாரு சேரன். அண்ணே அப்படின்னு அவர் அந்த வெள்ளரிக்காய் ஸ்லைஸை வாங்க எடுக்கலான்னு சொல்லிட்டு என்னடா சத்தம் அது அப்படின்னு கேட்கிறாரு சேரன். மெசேஜ் டோன் அது அப்படின்னு பாண்டி சொல்ல அண்ணே கண்ணை மூடுனே இதெல்லாம் வச்சா எடுக்கவே கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க போட்டோலாம் எடுக்கலன்னுங்கிறாரு பாண்டி. நீ கண்ணை மூடிக்கோ, சாஞ்சிக்கோ, நல்லா டைட்டா மூடு அப்படின்னு மறுபடியும் வெள்ளரிக்காயை வச்சு விடுறாரு கண்ணு மேல. மறுபடியும் பாண்டி போட்டோ எடுக்க டேய் போங்கடா அப்படின்னு வெள்ளரிக்காய் எடுத்துட்டு அவர் கண்ணை திறக்க அண்ணே வெள்ளரிக்காய் என்ன எனக்காக 20 நிமிஷம் அமைதியா இருப்பியா இல்லையான்னு பல்லவன் கேட்கிறாரு. நான் சொல்றத கேப்பல்ல அப்படின்னு பல்லவன் கேட்பேன் அப்படின்னு சேரன் சொல்ல அப்போ ஒரு 20 நிமிஷம் அமைதியா இருங்கிறாரு பல்லவன். அவனை போட்டோ எடுக்க வேணான்னு சொல்லு அப்படின்னு சேரன் சொல்ல அண்ணே எடுக்காதன்னுங்கிறாரு பல்லவன். அதுக்குள்ள பாண்டி எடுத்த போட்டோவெல்லாம் எங்கெங்க அனுப்பணுமோ அனுப்பி முடிச்சிடுறாரு. போட்டோ எல்லாம் எடுக்கலன்னு ஏன்னு நாங்க தான் எடுக்கலன்னு சொல்லிட்டோம்ல அப்புறம் எங்க எடுக்க போறோம் அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு இருக்காரு. இங்க நிலா ரூமுக்கு ஆப்போசிட் ரூம் நிலா மாப் போட்டுட்டு இருக்க சோழன் ஒட்டடை அடிச்சிட்டு இருக்காரு. வேஸ்ட் குப்பையெல்லாம் பக்கெட்ல அள்ளி போட்டு அவர் கொண்டு போய் செவுறு ஓரமா வைக்க நிலா நிமிந்து பார்த்துட்டு அதையே அங்க வைக்கிறீங்கன்றாங்க. ரொம்ப நாளா இது இங்க தானே இருக்குங்கிறாரு சோழன். அப்படி ரொம்ப நாளா இருக்க பொருளை கிளீன் பண்ணி வெளியே தூக்கி போட்டிருக்கணும் அப்படின்னு நிலா சொல்ல அவர் அந்த டஸ்ட்பினை பார்த்துட்டு அப்ப இது வேணாமான்னு கேக்குறாரு. பொருள் வேணும் ஆனா இங்க வேண்டாம் அப்படின்னு நிலா சொல்ல குழம்பி போய் இங்க வேணாம்னா வேற எங்க வைக்கிறதுன்னு கேக்குறாரு சோழன். எங்கேயாச்சும் கொண்டு போய் வைங்க அப்படின்னு நிலா டென்ஷனாக எங்கேயாவது கொண்டு போய் வைக்கவா அப்படின்னு யோசிக்கிற சோழன் சரி அப்ப இதை கொண்டு போய் உங்க ரூம்ல வச்சிருவான்னு கேக்குறாரு. நிலா ஏக கடுப்பாயி இதை தூக்கிக்கிட்டு என் ரூம் பக்கம் போனீங்க அவ்வளவுதானே மிரட்டுறாங்க, வேற என்னதாங்க பண்றதுன்ற மாதிரி சோழன் பார்க்க பின்னாடி எங்கேயாவது கொண்டு போய் வைங்க அப்படின்னு மிரட்டுறாங்க நிலா. அவரு நிலாவை ஒரு முறை மறைச்சிட்டு இதை முன்னாடியே சொல்ல வேண்டியதானே எதுக்கு எடுத்தாலும் திட்டிக்கிட்டே அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த பாஸ்கெட் எடுக்கிறாரு. நிலா பார்த்துட்டு இருக்க போறேன் முறைக்காத நீ தொட அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. நிலா தொடிச்சிட்டு இருக்க பாண்டியும் சோழனும் சேர்ந்து ஒரு பெட்டை தூக்கிட்டு வந்து கட்டில் மேல போடுறாங்க. அது பட்டுன்னு விழுந்ததுல சத்தம் கேட்க டேய் என்னடா சத்தம் அப்படின்னு பதறி போய் எழுந்திருக்கிறாரு சேரன். அண்ணன் ஒன்னும் இல்ல உட்காருனே நீயே அப்படின்னு நழுவி விழுந்த வெள்ளரிக்காய் எடுத்து மறுபடியும் அவர் கண்ணில் வைக்கிறாரு. டேய் அதை ஒழுங்கா போடுறா அப்படின்னு சோழன் சொல்ல பெட்டை இழுத்து கரெக்டா கட்டில் மேல போட்டுட்டு இருக்காங்க பாண்டியன் சோழனும். கொஞ்ச நேரம் உன்னால ஒரு 20 நிமிஷம் அமைதியா உட்கார முடியாதானே அப்படின்னு பல்லவன் கேட்க சொல்லியே 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சுடா, அங்க ஏதோ சத்தம் கேக்குதுடா அப்படின்னு சேரன் சொல்ல உனக்கு கேட்டது உள்ள இருக்கா உங்களுக்கு கேட்காதா அமைதியா இருன அப்படின்னு பல்லவன் அண்ணனுக்கு விசிறி விட்டுட்டு இருக்காரு. பெட்டெல்லாம் போட்டு எல்லாம் விரிப்பெல்லாம் வச்சு தலைவணி வச்சுட்டு இருக்காங்க. பல்லவன் உள்ளர வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண கேட்க நிலா விரிப்பை விசிறிட்டு பல்லவா அந்த பில்லோவுக்கு கவர் போட்டுடாங்கிறாங்க. பல்லவன் அந்த வேலையை பாக்குறாரு. பெட்டுக்கு கவர் போட்டு பில்லோவுக்கெல்லாம் கவர் போட்டு முடிச்சிடுறாங்க. அப்போ சோழன் ஒரு ஸ்டூல் மேல ஒரு சின்ன ஃப்ளவர் வாஷ் மாதிரி பிளான்ட் வாஷை கொண்டு போய் வைக்கிறாரு. அண்ணி எதுக்கு இந்த ஸ்டூல்லன்னு பல்லவன் கேட்கிறாரு. தெரியலையேடான்னு நிலாவும் அங்கேயே பாக்குறாங்க. அவர் அந்த ஸ்டூலை சரி பண்ணி பிளான்ட் இருக்க அந்த சின்ன பாட்டை மேல வைக்கிறாரு. அழகா இருக்குல்ல
அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு சோழன். என்னது இதுங்கிறாங்க நிலா. ரூம் அழகுபடுத்துறேன்னு சோழன் சொல்ல, என்ன இது, இந்த உடைஞ்சு போன ஸ்டூல அதுக்கு மேல ஒரு செடி, இது அழகான்னு கேக்குறாங்க நிலா. இல்லையா அப்படின்னு அவர் கேட்க, நிலா முறைக்க மத்தவங்க 2 பேரும் என்னடா இது கோமாளித்தனம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி பாக்குறாங்க. கேவலமா இருக்கு சோழன் அப்படின்னு நிலா பச்சையா சொல்லிட, பயங்கரமா பல்பு வாங்கின சோழன் தம்பிங்க 2 பேரையும் பாக்குறாரு. ரசனையே இல்லாத ஜென்மங்க அப்படின்னு அவரு முணுமுணுக்க, நிலா என்னதுன்னு கேட்க, எடுத்துடுறேன்னு சொன்னேங்க, எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ஃப்ளவர் பாட்டை எடுத்துட்டு போறாரு. பல்லவன் நமட்டு சிரிப்பு சிரிக்க நல்லா தானே இருந்ததுன்னு பாக்குறாரு பாண்டி. பாண்டி, இந்த ஸ்டூல்ல அந்த டேபிள் ஃபேன் இருந்ததுல அதை எடுத்துட்டு வந்து வச்சிருங்க அப்படின்னு நிலா சொல்ல, சரின்னு போறாரு அவரு ஃபேனை கொண்டு வந்து அந்த ஸ்டூல் மேல வைக்க, நிலா நல்லா இருக்குல்லன்னு மனசாட்சி இல்லாம கேக்குறாங்க. சூப்பரா இருக்குன்னே அப்படின்னு அதுக்கும் ஜால்ரா தட்டுறாரு பல்லவன். உங்க ரூமான ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்கவே உள்ளர வர சோழன், நிலா எல்லாம் ஓகே தானேன்னு கேக்குறாரு. எல்லாம் ஓகே தான் அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க. டேய் இன்னும் எவ்வளவு நேரம்டா அப்படின்னு சேரன் கத்த, ஐயோ அண்ணனை மறந்துட்டேனே அப்படின்னு பல்லவனோட, ஏண்டா என்னாச்சுன்னு கேக்குறாரு சோழன். பல்லவன் அவங்க அண்ணன்கிட்ட ஓடி வந்துகிட்டு இருக்க, பல்லவா எங்கடா போன அப்படின்னு சேரன் கேட்க, வந்துட்டேனே இதோ வந்துட்டேனே அப்படிங்கிறவரு அந்த வெள்ளரி ஸ்லைஸ் எடுத்துக்கிட்டு, அண்ணே காஞ்சிருச்சு போய் மூஞ்சி கழுவிடு அப்படின்னு துண்டை உருவிக்கிறாரு. சரிடான்னு எழுந்திருக்கிறாரு அவர் அப்படியே நெத்திய சுரண்டிக்கிட்டே முகம் கழுவு போறாரு. ஃபேனு பெட்டு அப்படின்னு விரல் விட்டு எண்ணிட்டு இருக்காரு சோழன். பல்லவன் மறுபடியும் உள்ளர வர, டேய் அண்ணன் எங்கடான்னு கேக்குறாரு. அண்ணன் முகம் கழுவ போயிருக்குன்னு அப்படின்னு பல்லவன் சொல்ல, நிலான்னு எல்லாருமே சிரிப்போட நிக்கிறாங்க. ஃபேனை போட்டு விடுனே அப்படின்னு பல்லவன் சொல்ல ஸ்விட்ச் ஆன் பண்றாரு பாண்டி. அப்போ முகத்தை கழுவிட்டு உள்ளர வர்ற சேரன், டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளர வர்றவரு அப்படியே திகைச்சு போயிடுறாரு. டேய் என்னடா இது, 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்த ரூமா இது, மொத்தமா மாத்திட்டீங்க அப்படின்னு ஆனந்தமும் அதிர்ச்சியுமா கேக்குறாரு சேரன். எல்லாரும் சிரிப்போட சேரனை பார்த்துட்டு இருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் வீட்டுல கலர் கலரா சீரியல் லைட் எரியுது, வாழை மரம் தோரணம்லாம் கட்டிட்டாங்க, பெரிய ஸ்பீக்கர் கட்டி இருக்காங்க. சேரன் குட்டி செவத்துக்கு முட்டு கொடுத்து வந்து நின்னுட்டு கையை கட்டிட்டு இருக்க, என்னன்னு தூங்கலையான்னு நிலா வந்து கேக்குறாங்க. தூக்கம் வரலப்பாங்கிறாரு உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியேன்னு அவர் கேட்டுட்டு இருக்கப்பவே வீட்டுக்குள்ள இருந்து சோழனும் வந்து வாசப்படியில நிக்கிறாரு. சந்தா இந்த வீட்டுக்கு வந்தா நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போயிட மாட்டியேன்னு சேரன் கேட்க, என்ன பேச்சு இது, நான் அப்படிலாம் போக மாட்டேன்னு அப்படின்னு நிலா சொல்ல அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காரு சோழன். நிஜமாதான் சொல்றியாப்பா அப்படின்னு சேரன் பரவசமா கேட்க, நிலா அவங்க தலையிலேயே கைய வச்சுக்கிட்டு சத்தியமா போக மாட்டேன்றாங்க. சோழன் ஏக சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வர்ற எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.